லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIK லீக் அப்படி கூட வைக்கலாம். இந்த திரைப்படத்தில் கதை என்னங்க, இதில் வந்து கேரக்டர் பற்றி சொல்லிடணும். இதில் ஒரு அப்பா என்ன செய்கிறாருன்னா, பழங்கால மனிதர் இல்லை, இன்றைய உலகில் வாழக்கூடிய இயற்கை ஆர்வலர். ஆமாம், செல்ஃபோன் என்பது ஒரு கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான், அதே தோண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்காதீங்கடான்னு சொல்லக்கூடிய ஒரு அடாவடியில் ஒரு கரண்டு, ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு அப்பா. இன்னொரு இவர் வந்து ஹீரோடைய அப்பா. இன்னொரு இது அம்மா என்னன்னா, அவங்க எப்போதுமே நம்ம வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கும் அந்த பாலவிகா அம்மாவாக வந்திருக்காங்க. அவர் என்னென்னா, நிறைய ரீல்ஸ் போடுறது, பொழுது போகாமல் அது பொழப்பாகவே வச்சுக்கிறது. ரீல்ஸ் போட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணணும். அதை அப்படி வந்து தன்னுடைய பெண்ணை வளர்க்கிறார். இது வருது. இன்னொரு கேரக்டர் நடிப்பு அசுரன் என்று அவர் நடிக்க வந்து இயக்குனராக போனால் நடிப்பை விடாமல் பண்ணிக்கிட்டு இன்றைக்கும் அதில் சாதனை புரிந்து கொண்டிருக்கிற SJ சூர்யா. அவர் ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறார். அந்த மனிதர்களுக்குள்ள ஒரு காதல் எவ்வளோ டெப்த் இருக்குது, டீப் இருக்குங்கிறத பர்சன்டேஜில் சொல்லிடும். ஒரு 30 வரை இதை பார்த்து தான் பண்ணணும்னு. இதெல்லாம் எப்போ நடக்குதா, 2040 நடக்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மேட், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செட். அது மாதிரி ஹீரோ எங்கங்க, நம்ம தான் சொன்னோமே, ஒரு கண்டிப்பான அப்பா. கண்டிப்பு என்பதை விட ஒரு இயற்கை ஆர்வலர் உள்ள அப்பா. அவருடைய பையன்தான் நம்முடைய பிரதீப் ரங்கநாதன். ஒரு வளர்ந்துனாக்கா அபரிதமான வளர்ச்சி பெற்ற ஒரு ஹீரோ. எல்லாருக்கும் தெரியும், இளைஞர்களின் இதயத்தில் நிரந்தரமாக குடியேறி கொண்டிருக்கும் ஹீரோக்குள்ள அவர் ஒருத்தர். அப்பாவாக செந்தமிழன் சீமான். இவ்வளவு கூட்டம், இவ்வளவு நிகழ்ச்சிகள், இவ்வளவு தேர்தல்லாம் எப்படி நேரம் கிடச்சிது, அது ரகசியம் என்பது வேறு. எத்தனை நாள் கொடுத்தாருங்கிறது வேறு. நிறைவாக செய்திருக்கிறார். அவர் வந்து இயற்கையை பற்றி சொல்லும் பொழுது அவர் விக்னேஷ் சிவன் திரைப்படக் கல்லூரி மாணவரில் அவரே இயக்கியிருக்கிறாரு, தயாரிச்சிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபு யார், நயன்தாரா, அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிக்சரை பண்ணும்பொழுது அதற்கு தகுந்த ஸ்க்ரீன் பிளே, திட்டமிடல், செலவு எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அது செய்திருக்கிறார். இந்த பெண்ணு வந்து அந்த அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு நம்ம 2 பேருக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. 90 திடீர்னு 3, 2ன்னு வரும்பொழுது இல்லை, நம்ம சரியாக வராது, ஆப்பை நம்பி லவ்வை பிரேக் பண்ணிக்கிறார்கள். இதான் வேலை. இவர்கள் திரும்பி சேர்ந்தார்களா, சேரவில்லையா? இந்த கேப் விழுந்ததுனால இடையில உள்ள நிறைய நம்ம கிராக்கி பண்ணுறோம். நிறைய மனைவியாக இருக்கட்டும், நிறைய லவ்வர்ஸாக இருக்கட்டும், என்ன தான் லவ் மனைவியாக இருந்தாலும் ரொம்ப ஓவர் கிராக்கி பண்ணுறப்ப டக்குன்னு இன்னொருத்தர் பூந்துருவாங்க. அவர்கள் வந்து பூர்வது வந்து அப்படியே தேடி இல்லை, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதில்லை. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நீண்ட காலம் திருமணமாகாமல் இருப்பார்கள், திருமணமாகி விவாகரத்து பெற்றவராக இருப்பார், திருமணமாகி விதவைகளாக இருப்பார்கள். அது மாதிரி ஆண்கள் சைடும் சரி. இவர்களுக்கு ஒரு கேப்பு கிடைக்குதுங்கிறப்போ செகண்டு மேரேஜ் என்பதை விட லவ் பிரேக்கப் இருக்கிறது இதான் தேவையான உள்ள பூர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை செம்மையாக அடிச்சிருக்கிறார் இயக்குனர். சொல்லியிருக்கேன், ரொம்ப ஓவர் கிராக்கி பண்ண தலையில் நிற்காதீங்கப்பா, உள்ளே பூந்துருவாங்க. ஒரு ஊழல் என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான். ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கணவன் மனைவி லவ்வர்ஸ்குள்ளே இப்போ முடிச்சிடணும். அதை விட்டு வந்தாச்சுன்னா எந்த ரொம்ப ஓவர் கிராக்கி பண்ணிகிட்டு இருக்க, உன்னால கறக்கிறது உலக்கு பணம் இருந்தாலும் உதைக்கிறது பல்லு போகங்கிற மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். அந்த மாதிரி காலத்தில் இடையில யார் கூறுகிறார்? இந்த பிரேக்கப்பான காதல் திரும்பி வந்ததா, அது வந்து அடுத்த இடையில உள்ளே புகுந்தவர் அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரா, ஒரே மனிதன் 2 காதலிகளை வைக்கிறாரா, 2 மனைவிகள் ஆகிறாரா ங்கிறது ஒரு பக்கம். அது படத்தில் பாட்டு ஸ்பாயிலர் ஆகிடும். அவர் பிரதீப் ரங்கநாதன், அவர் தனக்கே உரிய தனுஷுத்தனம், தனக்கே உரிய ஹீரோயிசம் என்பதை விட ஒரு அப்பாவித்தனத்தோடு இன்னொரு வடிவமாக வந்து எல்லா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கிறது நிரந்தரமாக்க முயற்சித்திருக்கிறார். அது ஓரளவு இல்லை, நல்லாவே வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த செட்டு, கிராஃபிக்ஸு, டிசைன்ஸு, இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து நறுக்கு,
அல்லது கத்திரி அல்லது பிளேடால் கட் பண்ணி மெதுவாக வச்சு அப்படி தூக்கி செங்கல் வச்சு அடுக்கிற மாதிரி அடிக்கிருக்காங்க. அதனால் இப்போ கோடை விடுமுறை, பிள்ளைகளுக்கு லீவு, நல்ல செம்மையாக தான் விட்டுருக்காங்க. இதுக்கு நிறைய மெனக்கெடல் விக்னேஷ் சிவன் செய்திருக்கிறார். அவர் பெரிய ஹீரோக்களால் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்த முயற்சிகளை இது ஒரு முயற்சி. அது மட்டுமல்ல, என்டர்டெயினாக இருக்கணும். பார்க்கறதுக்கு சும்மா போய் கந்தசாமியான அண்ணன் சீமான் மேடையில் பேசுகிறதெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் அதுக்கு தகுந்தாற் போல் என்னென்ன ரீசனபுள் அவர் பேசுவாரோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏன் அவர் அந்த செல்ஃபோனை வெறுக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சஸ்பென்ஸ். இல்லையா? அது வந்தாச்சு, படம் பார்க்குறோம், ஏப்பா நான் இதில் பார்த்துட்டு வீடியோவில் கொஞ்சம் பார்த்துருங்கப்பா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஏதோ பார்க்குறோம். அது இருக்கும்பொழுது ஏன் அழிச்சாட்டியமாக செல்ஃபோனே கூடாது என்று அவர் மறுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது மாதிரி மாளவிகா கமர்ஷியலாக சேர்த்து கொண்டாலும் அவர் ஒரு பெண்ணுடைய தாயாராக பெண்ணு எப்படி சேஃப்டி செக்யூரிட்டியாக இருக்க வேண்டிய என்பதை தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. அது பெண்ணை பெற்றவர்களுக்கும் பெண்ணின் தாய்மார்களுக்கும் உள்ளவர்கள். இது இந்த இடையில காதலியாக வருபவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர் கேப்பு கிடைச்சா உள்ளே நுழையவில்லை, கேப்பு இருக்குது போகிறேன், அப்புறம் கேப்பை விட்டது யாரும் மனைவியோ காதலியாக தான் விடுறாங்க. அந்த கேப்பை அடைக்கிறதுக்கு உள்ளே விட்றாதீங்க. இது நல்ல கருத்தை அற்புதமாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், குடும்பத்தோடு பாருங்கள், நண்பரோடு பாருங்கள், உறவினரோடு பாருங்கள். ஏத்தனமாக பேத்தனமாலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே பாருங்கள்.